ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், எலிசா எப்படியாக எலியாவின் தேவன் என்று சொல்லி அவர் யோர்தான் நதியை எவ்வாறாக அவர் அதை பிரித்து அதை எப்படியாக கடந்து வந்தார், அந்த எலியாவின் தேவன் எப்படியாக காரியங்களை செய்தார் என்பதை குறித்து இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேத வசனம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். இங்கே பார்க்கிறோம், எலியாவின் சீடனாகிய எலிசா எலியாவை பின்பற்றினான். எலியாவினிடத்தில் இருக்கக்கூடிய இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்ப எலியா அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா திரும்பி வருகிறார். அவர் கடந்து சென்ற அந்த யோர்தான் நதி இருக்கிறது. இப்பொழுது எலிசாவுக்கு முன்பாக யோர்தான் நதி சவாலாக இருக்கிறது. இப்பொழுது எலிசா என்ன பண்றாரு, அந்த யோர்தான் நதியை பார்த்து இப்பொழுது எலிசா ஒரு சவால் விடுகிறார். எலிசாவுக்கு யோர்தான் நதி சவாலாக இருந்தது. யோர்தான் நதிக்கு எலிசா இப்பொழுது சவால் விடக்கூடியவராக இருக்கிறார். புரியுங்களா? அப்ப ஒரு பக்கம் பெருவெள்ளம் புரண்டு வருகிற யோர்தான் நதி, அந்த யோர்தான் நதிக்கு என்ன செய்கிறார், எலிசா சவால் விடுகிறார். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சவால் விடுகிறார்? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அவர் சவால் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நீங்க வரிசைப்படுத்தி எலிசாவை போல எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சவால்களை பார்த்து நீங்க பேசுங்க. புரியுங்களா? சவாலை பார்த்து பேசுகின்ற பொழுது அன்றைக்கு யோர்தான் 2ஆக பிளந்தது வழிவிட்டது போல அந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு வழி விலகும், தடைகள் தகர்த்தெறியப்படும். புரியுங்களா? அதனாலே பாத்தீங்கன்னாக்கா யோர்தான் என்று சொன்னால் மேலிருந்து கீழ் பாய்தல். புரியுங்களா? இது பாத்தீங்கன்னாக்கா மேலே இருந்து எர்மோன் மலையிலே உற்பத்தியாகி அது கீழே சவக்கடலை நோக்கி பாயக்கூடிய அந்த ஒரு நதி தான் யோர்தான் நதி. அது பாத்தீங்கன்னா அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதியாக இருக்கிறது. யோர்தான் நதியை வேத பண்டிதர்கள் எதற்கு ஒப்பிட்டு சொல்வார்கள்? பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு, துயரங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். ஏன்னா கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி. புரியுங்களா? உங்க வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இந்த யோர்தான் நதி புரட்டி போடுவது போல உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறதா? இவனை உங்களுக்காக பாத்தீங்கன்னாக்கா அந்த சவால் விட்டு கொண்டு இருக்கிறதா? எப்படியாக அற்புதமா யோர்தான் நதி வழிவிட்டு அவர் கானான் தேசத்துக்கு வந்தது போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்க எலியாவின் தேவனுடைய நாமத்தில் அதை மேற்கொண்டு நீங்களும் பரம கானானுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எலியா தன்னுடைய ஊழியத்தை முடித்துக் கொண்டு யோர்தான் அக்கறையில் நின்று கொண்டு இருக்கிறார். எலியாவின் சீசன் அவரை பின்பற்றி சென்றவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இப்ப தனி மனிதனாக அவர் யோர்தானின் அக்கறையில் நின்று கொண்டு இருக்கிறார். அங்கே அந்த யோர்தான் நதி, குட்டி தீர்க்கதரிசியே, உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னை நான் புரட்டி போடுகிறேன் என்று யோர்தான் நதி அவருக்கு சவால் விட்டிருக்க கூடும். ஆனால் எலிசாவின் என்னுடைய கைகளில் என்ன இருந்தது? எலியாவினுடைய சால்வை இருந்தது. புரியுங்களா? அவர் தேவன் மேல் விசுவாசம் வைத்து எலியாவை கொண்டு அற்புதம் செய்தீரே, என்னை கொண்டு நீர் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூட எலியாவின் தேவன் என எங்கே என்று சொல்லி அவர் தண்ணீரை, அந்த எலியாவின் சால்வையை கொண்டு தண்ணீரை அடித்தார். அப்பொழுது தேவனுடைய நாமம் வெளிப்பட்டது. தண்ணீர் இருபக்கமாய் பிரிந்து எலிசாவுக்கு வழிவிட்டது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே தீய மனிதர்கள் சவால் விடுகிறார்களா? கடன் பிரச்சனை உங்களுக்கு சவால் விடுகிறதா? வியாதி உங்களுக்கு சவால் விடக்கூடியதா இருக்கிறதா? பிள்ளைகளோ வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ உங்க வாழ்க்கையில உங்களை
புரட்டி போடுகிற அளவுக்கு சூழ்நிலைகள், பிரச்சனைகள் அவர்களும் வந்து கொண்டு இருக்கிறதா? நீங்க கலங்காது இருங்க. ஏனென்றால் எலியாவின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு எலிசாவுக்கு எலியாவின் தேவன் அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கும் எலியாவின் தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, தாவீதுடைய மனம் உடையும்படியாக உலகத்தார் அவருக்கு சவால் கொடுத்தாங்க. புரியுங்களா? சங்கீதம் 42 அதிகாரம் 3வது வசனத்திலே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே? அங்கே எலிசா சொல்கிறார், எலியாவின் தேவன் எங்கே? இங்கே தாவீதுக்கு அவனுக்கு விரோதமான ஜனங்கள் எப்பா உன் தேவன் எங்கே என்று சொல்லி நாள்தோறும் என்னிடத்தில் அவர் சொல்லுபடினாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி சங்கீதம் 42 அதிகாரம் வசனம் 3 தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல சங்கீதம் 42:10 உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியார் மற்றவங்க உங்களை என்ன இயேசுவின் பிள்ளை சொல்லுகிற இவ்வளவு பாடுகள் பிரச்சனை போகிற உனக்கு உதவி செய்யக்கூடிய உன் தேவன் எங்கே என்று உங்களை பார்த்து சவால் விட்டு கொண்டு இருக்கலாம். அன்றைக்கு கோலியாத் என இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 40 நாட்கள் சவால் விட்டு கொண்டு இருந்தான். புரியுங்களா? இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் ஏறக்குறைய 40 நாட்கள் சவுலுக்கு விரோதமாக இஸ்ரவேலுடைய சேனைகளுக்கு விரோதமாக சவால் விட்டு கொண்டு இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைக்குனிவு, அவமானம் எல்லாம் மரண பயத்தினாலே சவுல் ராஜா முதல் கொண்டு தவித்தார்கள். ஆனால் தாவீது அந்த சத்துருக்கு கோலியாத்துக்கு சவால் விடும்படியாக கர்த்தர் நாமத்தின் மேல வைராக்கியம் வைத்ததினாலே தாவீது என்ன சொல்கிறான்? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தின் சவாலை தாவீது முறியடித்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45 பார்க்கிறோம். அப்பர் கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து பணிவது போல ஜீவனை விட்டானாம். புரியுங்களா? 1 சாமுவேல் 17:45 அன்றைக்கு கோலியாத் சவால் விட்டான். தாவீது அந்த சவாலை இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி சவால் விட்டு அந்த சவாலை முறியடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதனால தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு மந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதி சவால் விடுகிறானா? ஏன்னா குறி சொல்றவர் சவால் விடுகிறாங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, போராட்டங்கள் உங்களுக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறதா? அன்றைக்கு எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டது போல தாவீது கோலியாத்தை பார்த்து சவாலை முறித்தது போல நீங்களும் முறிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாத்திகவாதி ஒரு கிராமத்துல நல்ல மொட்டை தலையன், அவன் என்ன செய்தான்? நாத்திகவாதி. ஹல்லேலூயா. நாத்திகவாதி என்ன? நாசமா போறவன் நாத்திகவாதி. அவன் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன். அதனால அவன் என்ன செய்யறான்? ஒரு நாள் கடவுள் இல்லை என்று சொல்லி ஊர்ல ஒரு மேடை போட்டு எப்படிப்பட்ட கடவுளா இருந்தாலும் நான் 60 நிமிடம் தர்றேன், அதாவது 1 மணி நேரம், கடவுள் எப்படிப்பட்ட கடவுளா இருந்தாலும் என்னோடு கூட மோதி பார்க்கட்டும் என்று சொல்லி அந்த ஊர் நடுவுல பெரிய ஸ்டேஜ் போட்டு கடவுளுக்கே சவால் விட்டான். மனிதர்களுக்கு சவால் விட்டான், கடவுளுக்கு சவால் விட்டான். எப்படிப்பட்ட கடவுளா இருந்தாலும் என்னை வீழ்த்தட்டும் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, 59 நிமிடம் முடிந்தது. அப்பொழுது எங்கோ இருந்து வந்த ஒரு குழவி நேரடியாக அவன் தலையில இறங்கி ஒரு சின்ன கொட்டு மட்டும் போட்டு போய்விட்டது. அந்த கொடுக்க இறக்கி விட்டு போய்விட்டது. அவன் கொஞ்ச நேரத்தில் அந்த கொடுக்கு விஷம் டைரக்டாக தலையில கொட்டுனால தலையில பாய்ந்து அந்த விஷம் அவன் தலையில இறங்கி ஏன்னா வாயில நுரத்தள்ளி அந்த மேடையிலே மறித்து போனானான். ஹல்லேலூயா. அவனுடைய சவாலை முறியடிக்க ஒருவரும் இல்லை என்று பொழுது ஒரு சின்ன ஒரு விஷ குழவி அவனை கொட்டினது. புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட சவாலை விட்டு ஜனங்கள் விட்டாலும் அதை முறியடிப்பதற்கு நம்முடைய எலியாவின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்துல கர்த்தருக்கு 772 பெயர்கள் 272 பெயர்கள் கர்த்தருக்கு என்று குறிக்கப்பட்டிருக்குது அவருடைய நாமம். அதுல எலிசா
எலியாவின் தேவன் என்று சொன்னார். புரியுங்களா? யெகோவா நிசி, யெகோவா சாலோம், யெகோவா ராய், யெகோவா மெக்காதிஸ் என்றால் தேவன் அழைக்கிறோம். இங்கே எலிசா எலியாவின் தேவன் என்று அழைக்கிறார். எப்படியாக ஆகார் கண்ணீரை காண்கிறவர் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே பாருங்க, நம்முடைய தேவன் ஜனங்கள் அப்படி அழைக்கிறாங்க. கர்த்தரும் என்ன சொல்றாரு? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் என்று தன்னை அந்த பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருந்த முற்பிதாக்களுடைய பெயரை இணைத்து அவர் சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்றைக்கு நேபுகாத்நேசர் என்ன சொன்னார் பாருங்க? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோனுடைய தேவன் என்று சொன்னார். அதே போல பாத்தீங்கன்னாக்க தரியு ராஜா தானியேலின் தேவனே என்று தேவனை அழைத்தார் என்று சொல்லி தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலும், நேபுகாத்நேசர் அழைத்தது தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனத்திலும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகி இருக்கிறார். அவரை சார்ந்து அவர் நாமத்திலே நீங்க செயல்படுகின்ற பொழுது உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 16 தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை. தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படவில்லையா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் என்று நாம் அவரை சொல்வதற்காக வெட்கப்படாத தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் நாமத்தில் எனக்கு ஜெயம் கிடைக்கிறது. தேவ நாமத்தை நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் அந்த நாமத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படியா இருக்கிறார்? நான் மாம்சமான அவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த எலியாவினுடைய தேவன் அவருடைய நாமத்தினால எல்லாவற்றையும் செய்கிறாரு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்துவோம். உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். சரிங்க, நம்முடைய எலியாவின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எலியா ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பு சொல்லப்பால் விடுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன் மழை பெய்யாது. ஹல்லேலூயா. இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதுல ஒன்று பாருங்க, நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க நின்றீங்கன்னா இயற்கை உங்களுக்கு கட்டுப்படுங்க. இயற்கைக்கு நீங்க சவால் விட முடியும். இயற்கையை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பொழுது? கர்த்தருக்கு முன்பாக நீ நிக்கணும். ஒவ்வொரு நாளும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலை எழுந்த உடனே நீ எங்க நிக்கணும்? தேவ சமூகத்துல, கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அதனால்தான் எலியாவின் ஜெபத்தை கேட்கிற தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டு அந்த இயற்கைக்கு 3 வருடம் மழை பெய்யாதபடி கட்டளையிட்டார் என்றால், எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு தேவனாய் இருந்ததனால்தான் எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பாக பயம் இல்லாமல் தைரியமாக எழுந்து நின்று, என்னுடைய வார்த்தையின்படியே மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று எலியா சவால் விட்டார் என்று பார்க்கிறோம். எலியாவின் வார்த்தைக்கு இயற்கை கீழ்ப்படிந்ததாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன், ஜெபத்திலே விண்ணப்பத்திலே நான் நிற்கக்கூடியவன், கர்த்தருடைய வல்லமையினாலே நான் காரியங்களை செய்யக்கூடியவன் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? கர்த்தரை எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே தன்னை நிரப்பிக் கொண்டு இருந்தவராக எலியா நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்கிறார். நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நான் நிற்கிறேன் என்ற அந்த உணர்வு எப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது என்றால், இயற்கை உங்களுக்கு என்ன செய்யும்? கீழ்ப்படியோ. ஹல்லேலூயா. நம்முடைய எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கக்கூடியவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். அப்ப எலியாவை போல நீங்க கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, யோசுவாவின் கட்டளைகளுக்கு சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியவில்லையா? யோசுவா மோசையோடு கூட பின்தொடர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. யோசுவா அன்றைக்கு பாருங்க,
யோசுவா 10வது அதிகாரம் வசனம் 12 சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது அப்படியே அது கீழ்ப்படிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, எலியா வானத்திலே மழை பெய்யாதபடி கட்டளையிட்டார் இயற்கைக்கு. இங்கே யோசுவாவை பார்க்கிறோம், அவர் சூரியனும் சந்திரனும் என அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் என்ன செய்தார், கிபியோன் மேலும் சூரியன் சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நிற்க சொன்னார். அப்படியே அது நின்றது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8வது அதிகாரம் 17 நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாமே. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நீ மாறுகின்ற பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளின் மேலே, பிரச்சனைகளின் மேலே, உலகத்தின் மேலே, மாமிசத்தின் மேலே, இயற்கையின் மேலே ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று நீங்க ஆளுகையை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ஆயக்காரன் சிறிய ஜெபம் பண்ணினான். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று கர்த்தர் உடனடியாக அந்த ஜெபத்தை கேட்டு அவனை நீதிமானாய் மாற்றினார். ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கலாம். அதனால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுவார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிங்கள் என்று சொல்லி லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலே எலியா எப்படிப்பட்டவன், அவர் ஒரு விசேஷமானவர்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் வசனம் 17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் எலியா. ஆனால் எப்படிப்பட்டனா ஜெபம் பண்ணினான். அவனுடைய ஜெபம் கருத்தாய் இருந்தது. அவனுடைய ஜெபம், எலியாவின் ஜெபம் பாருங்க, ஒரு நம்ம எல்லாம் அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன். நமக்குள்ள எல்லா பாடுகளும் இருந்தது. எசபேல் பயமுறுத்திக் கொண்டிருந்தா எலியாவை. ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஜெபம், கருத்தாய் ஜெபித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, 1 மணி நேரம் அழைப்பி கண்ட காரியங்கள் ஜெபிக்கிறது காட்டிலும் நான் நல்ல கண்ணீரோடு கூட உடைந்த உள்ளத்தோடு கூட ஒரு 5 நிமிடம் ஜெபிக்கிற ஜெபம் அது வல்லமையான ஒரு ஜெபமா இருக்கிறது. அல்லது சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான பதிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் கருத்தாய் பதில் கிடைக்கிறவரை ஜெபிக்கக்கூடியவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த ஜெபத்தை கேட்டு வானம் அடைபட்டது. ஹல்லேலூயா. வானம் அடைபட்ட ஜெபம் இப்பொழுது மீண்டும் ஜெபிக்கிறாரு. அந்த 3 வருடம் அடைபட்ட ஜெபம் இப்போ அடைபட்ட வானம் இப்பொழுது ஒரு ஜெபத்தை கேட்டு அந்த வானம் திறந்து பெரும் மழையை கொட்டியது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயற்கைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்ய மாட்டேங்க, மழை பெய்யும் என்று சொன்னால் வானம் திறக்குகிறது. கருத்தாய் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறவரை ஜெபித்தார் எலியா என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால எலியாவின் தேவன் எங்கே என்று சவால் விட்டு ஜெபிங்க. உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள் யோர்தானை போல கரை புரண்டு வருகிற உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள், நிந்தைகள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர்கள், பொருளாதார பற்றாக்குறை புரட்டுகிறதா? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க சவால் விடுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கார். கருத்தாய் எலியா ஜெபித்தார், கர்த்தர் பதிலை கொடுத்தார். இயற்கையின் மேல் ஆளுகையை அவர் செலுத்தினார் எலியா என்று பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த எலியாவின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அற்புதமாய் போஷிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. எலியாவை 3 விதங்களிலே கர்த்தர் அற்புதமாய் போஷித்தார். ஹல்லேலூயா. முதலாவது, எலியாவை காகங்களின் மூலமாக கர்த்தர் போஷித்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே காகங்கள் அவனுக்கு விடியற காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியையும், சாயங்காலத்தில் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காகத்தின் மூலமாக கர்த்தர் எலியாவை போஷித்தார். இரண்டாவதாக, சாரிபாத் விதவை, அந்த விதவையின் மூலமாக எலியாவை கர்த்தர் போஷித்தார். அந்த விதவை வீட்டில் என பானையில மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகவில்லை என்று 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்கலாம். மூன்றாவதாக, கர்த்தர் எலியாவை தேவதூதன் மூலமாக போஷித்தார். தேவதூதன் இறங்கி வந்து தலையில் சூடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலும் தண்ணீரை கொடுத்தான் என்று
1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். 2வது 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 16வதுல சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தார். 3வதாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வதுல தேவதூதனை கொண்டு போஷித்தார். ஹல்லேலூயா. அப்ப இதுல பாருங்க, 1 சாரிபாத் விதவை, 2 தேவதூதன். இதை காட்டிலும் காகம் பாருங்க இருக்கிறதுல மனிதன் சிங்கத்தை அடக்கி விடுவான், பார்த்தீங்கன்னாக்கா புலியை அடக்கி விடுவான், அதே போல யானையை அடக்கிடுவான், குதிரை எல்லாவற்றையும் அடக்கக்கூடியவன். ஆனால் இந்த காகத்தை பாருங்க, ஏன்னா காகத்தை வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் கிளியை வளர்ப்பாங்க, மைனாவை கூட வளர்ப்பாங்க. காகம் எப்படிப்பட்டது பாருங்க, அந்த மனிதனோட இந்த காகத்துக்கு பழக்கமில்லாத ஒரு பறவை தான் காகம். புரியுங்களா? அந்த காகம் பாருங்க கிட்டத்தட்ட 4 வருடம் உயிர் வாழக்கூடியது. காகம் முட்டையிட்டா ஒரு 40 நாள் அடைகாக்கும். ஏன்னா அப்புறம் குஞ்சு பொரிச்சிடும். ஆண் காகத்தை பக்கத்தில் விடாது, விரட்டுரும் அதோட. புரியுங்களா? இந்த காகம் பாருங்க என்ன செய்யும்னாக்கா எதையாவும் பறிக்கிறதுக்கு தான் ஓரக்கண்ணால பார்க்கும், திருடுறது, பறிக்கிறது. புரியுங்களா? அப்படி இந்த காகம் மற்றவங்களிடத்து திருடக்கூடிய காகத்தை, ஏன்னா அந்த காகத்தை கொண்டே தேவன் எலியாவை போஷித்தார் என்றால் முடியாததை முடிய செய்யக்கூடியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. காரணம், அந்த காகத்தை படைத்தவரே கர்த்தர். ஹல்லேலூயா. தண்ணீரில் கடலின் மேல் நடந்தார் என்றால் இந்த கடலை படைத்தவரை, தண்ணீரை படைத்தவரை கர்த்தர். அதை என்ன செய்ய முடியும்? தடிமனாக மாற்ற முடியும். அதனால படைத்தவருக்கு தெரியும் எதை கொண்டு எப்படி போஷிக்க முடியும் என்று சொல்லி. நமக்கு முடியாதது, ஆனால் கர்த்தருக்கு முடியது. நீங்க கர்த்தரை சார்ந்து இருந்தால் கர்த்தர் எதை கொண்டு உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் வசனம் 14 பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும் கொண்டு வர வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்திருங்க, அருமையாய் உங்களை போஷிப்பாருங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பற்றாக்குறையா, கடன் பிரச்சனையா, வேலை இல்லாத திண்டாட்டமா, உங்க எலியாவின் தேவன் எங்கே என்று கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? அற்புதமாய் போஷிப்பார். ஹல்லேலூயா. ஒன்று கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். எலியாவின் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். எலியாவின் தேவன் அற்புதமாய் போஷிக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. நீங்க எலியாவின் தேவன் நாமத்தை பயன்படுத்துகின்ற பொழுது ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது மட்டுமல்ல, கர்த்தர் அற்புதமாய் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது சொன்னது போல சங்கீதம் 23வது அதிகாரத்தில் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. காசு இருக்கோ இல்ல, நடு வீட்டில் நின்று கொண்டு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுங்க. அவர் உங்களை புல்ல இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர் இடங்களிலே கொண்டு போய் உங்களை நிறுத்துவாருங்க. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீங்க பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை. தேவரீர் உங்களை தேற்றுறாரு, கூட இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தேவன் உங்களை அற்புதமாய் போஷிப்பார். எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். 2வது எலியாவின் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வதாக எலியாவின் தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே சாரிபாத் விதவினுடைய மகன் வியாதிப்பட்டு மரித்து போயிட்டான். இப்ப எலியாவுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 21-22 என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்மா அவனில் திரும்பி வந்து அவன் பிழைத்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் மரித்த மனிதர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எலியா அந்த மரித்து போன சாரிபாத் விதவினுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவனுடைய சீடனாகிய எலிசா, எலியாவின் சால்வை பிடித்துக் கொண்டிருந்த அந்த எலிசா பாருங்க, அவன் சூனேமியாளுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பினான். யார்? எலிசா. எலிசாவை அடக்கம் செய்யப்படுகிற பொழுது அந்த சரீரத்தில் கூட எலும்புகளிலே என்ன செய்யப்பட்டது? அந்த எலியாவினுடைய சரீரத்திலே அபிஷேகம் இருந்தனாலே மரித்து பல நாட்கள் முன்பு அடக்கம் பண்ணப்பட்ட மனிதனுடைய எலும்புகளிலே எலிசாவின் சரீரம் பட்டு அவனும் உயிரோடு எழும்பினானாம். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த எலியாவின் தேவனுடைய வல்லமை உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. உங்கள் சரீரத்திற்கு வியாதிகளை நீக்குவது மட்டுமல்ல, ஆவியிலே மரித்து போய், ஆத்மாவிலே மரித்து போய், சரீரத்தில் மரித்து போய் ஜனங்களை உயிரோடு எழுப்புவதற்கு உங்களுக்கு எலியாவின் தேவனுடைய வல்லமை தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என வேதத்திலே பார்த்தால் அநேகரை உயிரோடு எழுப்பினார். ஆனால் நறுக்கென்று 3 வாலிபர்களை உயிரோடு எழுப்பினதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, யபீருனுடைய மகளை இயேசு உயிரோடு எழுப்பினார். இரண்டாவது, நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். மூன்றாவதாக, மரித்து 4 நாள் ஆக்கின லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். ஒன்று, மரித்து போன யபீருனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். நாயினூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். அதுக்கு பிறகு லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐத்துகு என்ற வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அதே போல பேதுரு தொற்கால் என்று வயதான பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை கொண்டு எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தின்படியாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பித்தவர் அநேகரை அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்திருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம், எசேக்கியேல் 37வது அதிகாரத்திலே அங்க உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் அங்க காண்பிக்கின்ற பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு அங்கே காண்பிக்கிறாரு. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டது, இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. அப்பொழுது ஆவி அவர்கள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எலியாவின் தேவன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்தோனேசியா தேசத்தில் மெல்சாபி என்று சொல்லக்கூடியவர், கிழக்கு திமோர் அந்த பகுதியில் ஊழியத்தை செய்தவர், வல்லமையாய் ஊழியம் செய்தவர், அநேகர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதே விகில்ஸ்வர்த் மரித்து போன 23 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் எலியாவின் தேவன். அந்த வல்லமையோடு கூட நீங்க காரியங்களை செய்ய முடியும். எலியாவின் தேவன் மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒன்று, எலியாவின் தேவன் ஜெபங்களை கேட்கக்கூடியவர், எலியாவின் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர், எலியாவின் தேவன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து, எலியாவின் தேவன் அக்கினினால் அருளும் தேவன் தான் எலியாவின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவாரும் தெய்வமே தெய்வம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்மேல் பர்வதத்திலே எலியா தனியாக நின்று கொண்டு இருக்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசி நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆகாப் ராஜாக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவன் தனிமையாய் நின்று கொண்டு பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு அவன் சவால் விட்டு கொண்டு சொல்கிறான், அக்கினியால் உத்தரவாரலும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி எலியா சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியா சவால் விட்ட பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அக்கினி இறக்க முடியல. எலியா சவால் விட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். அக்கினி இறங்கி அந்த பழியை பட்சித்து போட்டது. இப்பொழுது எலியா பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரை வெட்டி சாய்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அக்கினியால் உத்தரவாருகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு நம்ம அக்கினி சட்டி ஏந்தவில்லை, ஏந்த தேவை கிடையாது, அக்கினியில் நடக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நம்ம இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அக்கினினால் உத்தரவாருகிற தேவன், உங்களை அக்கினி சுவாலையாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார். மத்திய 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் உங்கள் அருகிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அருமையான, நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் போடுகிற பொழுது உங்களை ஆவியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்றாரு, ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன செய்றாரு, ஏசாயா 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர் அனுப்புகிற அக்கினி பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுட்டெரிக்கிற அக்கினியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு, பாவம் வியாதி பிரச்சனையில் நெருங்க முடியாத அக்கினி ஜுவாலையாக உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா.
அதனால தான் நம்முடைய எலியாவின் தேவன் உங்க வாழ்க்கையில ஜெபத்தை கேட்கக்கூடியவர், அற்புதமாய் போஷிக்கக்கூடியவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாருனாக்க அக்கினியால் உத்தரவு அருளுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல் ஒரு விசேஷ அக்கினியை போடுகிறார். அக்கினி ஜுவாலையாக உங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்காக பற்றி எறியுங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.